இந்த காசுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த காசுன்ற ஒரு விஷயம் உங்களை வாழ்க்கையிலேயே உங்களை எவ்வளவு பாதிச்சிருக்கு? நிறைய பாதிச்சிருக்கு. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காரு. காசுனால ஃப்ரெண்ட்ஷிப் ஏமாந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பே இழந்திருக்கீங்க. ஒருத்தன் காசை வாங்கி ஃப்ரெண்ட்ஸே நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். யார் நீ? உன்னத்தாண்டா யாரா நீ? ஓ, வாங்குற வரைக்கும் கான்டாக்ட் லிஸ்ட்ல வச்சுக்கிறாங்க, வாங்கிட்டு திரும்ப கேட்கும்போது பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க, அடுத்த வேலை பார்ப்பாங்க அவங்க. உங்கள்கிட்ட வேணா கொடுக்கணும் சட்டம். சரி, என்ன காரணம் சொல்லி கேட்டு வாங்கினாரு? அவன் எமர்ஜென்சின்னு கேட்டுவான். நம்மளும் நம்பி கொடுப்போம். நான் இன்னும் நம்பி கொடுப்பேன். எவனை இப்பயே கேட்டாலும் நம்பி கொடுப்பேன். அண்ணே எல்லா பைட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன்னா இழிச்சவா பையன்றாங்க ஒண்ணே. அண்ணன் எப்படின்னா பிளாக் பண்ணவன் திரும்ப வேற ஒரு கான்டாக்ட்ல வந்து கேட்டா கூட தரக்கூடிய மனசு படைச்சவர்றா. மனசு இப்போ ஏடிஎம் மாறிச்சு. ஏடிஎம் வைஃபுக்கு போயிடுச்சு. அந்த மனுஷன் தனக்காக யார்கிட்டயுமே காசு வாங்க மாட்டாருங்க. நானே கெஞ்சி கேட்கறதா இருக்கு. இப்போ அது என்ன, சம்பாதிக்கிறது அவரு, கேட்கும் போது கொஞ்சமா கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு லிமிட் தான். எல்லா காசும் கொடுத்துட முடியுமா சம்பாதிக்கிறாருன்றதுக்காக? அதெல்லாம் கேட்டா கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குனா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா ரொம்ப ஜாமீன்லாம் நின்று ஹெல்ப் பண்ணக்கூடாது. என்ன முழுசா நம்பலையே நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சு அச்சந்தீரலையே. ஏன்னா இங்க கொடுக்கறவங்களை விட மற்றவங்களுக்காக கேட்குற மனசு இருக்குல்ல, அதுதான் கடவுள். யாருக்கிட்டே ஏமாறாதீங்க. அண்ணி சொல்ற பேச்சை கேட்டுன்னு அன்பான வாழ்க்கையை சந்தோஷமா நடத்துங்க. ஓகே, சூப்பர்ண்ணே. ஏமாத்திருக்காங்க சார். என்ன நடந்தது? இது வரலையும் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 லட்ச ரூபாய் வாங்கி இது வரலையும் கொடுத்தது கிடையாது. 1.5 லட்ச ரூபாய் எதுக்கு கொடுத்தீங்க நீங்க? என்ன நீ நண்பன்? சரி, கடை இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. சரி, அதன் மூலியமா நான் கொடுத்தேன். சீட்டில் பணம் எடுத்து அமௌண்ட் கொடுத்ததுனால திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன்ட்டு அவர் வேற பக்கம் போயிட்டாரு. நம்பரை சேஞ்ச் பண்ணி போயிட்டே தான் இருக்காரு. திருப்பி பார்க்கும்போது சரி கொடுத்தா குடுறா, இல்லைன்னா அப்படியே விட்டுறா அப்படின்ட்டேன் நான். அந்த செயல் போதும், அவன் யாரும் சொல்ல. கடனா இருக்குன்னு ஒருத்தன் கேட்டு காசு கொடுத்துருக்காரு 1.5 லட்சம். இப்போ இவரு கடனாளியா இருக்காரு. இதுதான் நிலைமை. கரெக்டா? பணத்துக்காக தள்ளி வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். பார்க்கும்போது சரி கொடுத்தா குடுறா, இல்லைன்னா அப்படியே விட்டுறா அப்படின்ட்டேன் நான். இன்னும் நம்பி கொடுப்பேன். எவனை இப்பயே கேட்டாலும் நம்பி கொடுப்பேன். பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா மனுஷால் மட்டும்தான் என்னைக்குமே. இந்த அன்பு தானே, இந்த அன்பு தான் சூப்பர் நானே.